ராம் நாராயண ராம். மக்கள் பெரும்பாலும் சொல்கிறார்கள், யாரோ ஒருவருக்கு சனாதன மதம் உள்ளது, யாரோ ஒருவருக்கு முஸ்லிம் மதம் உள்ளது, இன்னொருவருக்கு கிறிஸ்துவர் மதம் உள்ளது என்று. ஆனால் உண்மையில் மதம் என்பது பகிரக்கூடிய ஒன்றுதானா? இன்றைய சூழலில் எங்கும் மத போர் நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு நபரும் தங்களுடைய கற்பனை மதத்தை பாதுகாப்பதற்கு முயல்கிறார்கள், தங்களுடைய மதத்தை பின்பற்ற விரும்புகிறார்கள். இங்கு யோசிக்க வேண்டியது என்னவென்றால், நாம் தான் மதத்தை பாதுகாக்கிறோமா அல்லது மதமே நம்மை பாதுகாக்கிறதா என்பதுதான். இன்றைய மாறும் சூழ்நிலைகளில் கடவுளும் இந்த அனைத்தையும் பார்த்து அதிர்ச்சி அடைய இருப்பார். இன்றைய மனிதன் எந்த பாதையில் நடந்து கொண்டிருக்கின்றான் என்று நாமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைய சமூகத்தில் சமத்துவம் எங்கும் இல்லை என பிரித்து ஆட்சி வை என்ற கொள்கையை பார்த்தால், இன்றைய காலத்தில் ஜாதி பெயரில மக்களை பிரித்து வைத்து இருக்கிறார்கள். ஒருவன் பிறந்தவுடன் நாம் எல்லாம் ஒரே மாதிரி பிறந்தோம், ஒரே செயல்முறையால் பிறந்தோம், ஒரே நிறமான இரத்தம் நம்முள் உள்ளது. அதனால் நாம் எப்படி வேறுபட்டோம்? யார் நம்மை வேறுபடுத்தினார்கள்? இன்று நாம் வாங்க இங்கே உட்கார்ந்திருக்கிறோம். யாரோ நம்மிடமிருந்து உயர்ந்த பதவியில் இருக்கிறார்கள், யாரோ கீழே. ஆனால் இன்றைய தேவை எது என்றால், நமது சிந்தனையை மாற்ற வேண்டும். சமூகத்தில் பரவி வரும் ஜாதியுரிமையை மூலமாக இருந்து அகற்ற வேண்டும். இன்றைய ஜாதியுரிமையின் பேரில் அனைவரும் ஒருவருக்கொருவர் போராடுகிறார்கள். இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா? பதில் இல்லை. ஒவ்வொரு மனிதரும் அமைதி மற்றும் சாந்தியுடன் வாழ விரும்புகிறான். மதத்தின் பேரில் நடைபெறும் இந்த குழப்பங்களை உடனடியாக நிறுத்த வேண்டும். நமது மதம் இவ்வளவு பலவீனமாக உள்ளதா? யாரோ உட்கார்வது, யாரோ தொடுவது என்பதால் அது பாழாகிவிடுமா? அப்படியொரு மதம் அல்ல. இப்போது உங்களது மனதில் கேள்வி எழுகிறது, இதை நிறுத்த என்ன செய்ய வேண்டும்? அதற்கு பதில், மனிதத்தன்மையின் கைப்பிடிக்க வேண்டும். நாம் மனிதத்தன்மையை கையில் எடுத்தால், ஒருவரின் ஆன்மாவுடன் இணைந்து ஒருவருக்கு ஒருவன் ஆதரவாக இருந்தால் இந்த அனைத்தையும் தடுக்கும் முடியும். ராம் நாராயண ராம் மூலம் சமூகத்தில் பரவி வரும் எதிர்மறை ஆற்றலை எப்போதும் அழிக்கும் முயற்சியால் சமூகத்தில் இருள் அகன்று விழிப்புணர்வு வெளிச்சம் பரவுகிறது. ராம் நாராயண ராமின் தொடர்பால் மக்களின் வாழ்க்கை வெற்றிகரமாக மாறி அவர்கள் தொடர்ந்து வெற்றி பாதையில் முன்னேறுகிறார்கள். எனவே ராம் நாராயண ராம் என்ற ஜாபம் தொடர்ந்து செய்யுங்கள். கார்மம் மற்றும் மதத்தின் கவலை விட்டுவிடுங்கள். இந்த விதான மந்திரத்தை நீங்களும் சேரும்போது உங்கள் கார்மம் மற்றும் மதம் தானாகவே உங்கள் நன்மைக்காக செயல்படத் தொடங்கும்.